நமஸ்காரம். வெல்கம் டு அவர் சேனல் போஜனம். நீங்கள் வந்து லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பேன். ஒரு 4-9 கொஷின்ஸ்க்கு பார்த்துருப்பேன். சும்மா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம்ப்பா. அப்படியே எங்கள் அத்துக்கார் ஏதாவது நடுவில் இந்த மாதிரி கேட்பாரு. சரிவா, நம்மளோட இதை வந்து நம்ம ஒரு கண்டென்ட்டாக நம்ம வந்து இதை போடலாம். நான் என்னை பற்றி எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம், என்னோடய லைஃப்பில் எப்படி இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு நான் வந்து ஒரு வீடியோ எடுத்தேன். அதில் இன்னும் ஒரு 4 கொஷின் வந்து இருக்குது. இதை வந்து டு பி கண்டினியூட் போடுறீ அப்படின்னாரு. சரி வாங்க பரவாயில்ல போடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி நீங்கள் வந்து சில கொஷின்ஸ் அந்த ஆன்சர் பார்க்க போகிறேன். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னப்பா, என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, உங்கள் பிரச்சனைகளை கையாள்வது எப்படி அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது பிரச்சனைகள் வந்து ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும், அது வந்து டிஃப்ரெண்ட். ஆனால் பிரச்சனைகள் வரும்போது நம்ம வந்து தைரியமாக இருக்கணும். அது வந்து நான் நிஜமாக ஜென்ரலாக எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேட்டடாகவும் நான் சொல்கிறேன். ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா பயப்படாதீங்க. ஏன்னா பயந்தோன்னா நம்மளால் வாழ்க்கை ஒன்றுமே எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாது. அதாவது ஆச்சாரியார் சொல்லியிருக்கார், குருநாதர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஒரு பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை எப்படி கையாளுவது, நமக்கு அந்த இடத்துல பொறுமை தேவை, நிதானம் தேவை. இந்த இதை எப்படி கடந்து போனோம் அப்படிங்கிறது நமக்கு வந்து ரொம்ப பொறுமையாக சட்டிலாக டென்ஷன் ஆகாமல், இதில் வந்து எல்லாமே லிங்க்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப பொறுமையாக, இப்போ ஒரு பிரச்சனை எனக்கு வந்திருக்கு, அதாவது கழுத்துக்கு கத்தி வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணேன், நான் வந்து நம்ம ஜென்ரலாகவே பிரச்சனை வந்ததுன்னா இவாக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாமா, அவாக்கிட்ட ஹெல்ப் கேட்கலாமான்னு கேட்போம். அது வந்து ஜென்ரலாக மைண்டு தோணும். அப்படி கேட்க போகிற இடத்துல எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவான்னு நமக்கு வந்து பண்ணுவான்னு கட்டாயம் கிடையாது. முக்கியப்பட்டவா கூட ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு நினச்சிட்டு ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், XY யாராக இருந்தாலும் போகும்போது அவள் வந்து டக்குன்னு நிறையா கடந்து வந்திருக்கேன்ப்பா பாதையை. அப்போ வந்து அவள் சொல்லுவா, யாருமே வந்து ஹெல்ப் பண்ண முடியாது, உன்னோட ப்ராப்ளத்தை நீ தான் பார்த்துக்கணும். அப்போ எனக்கு வந்து அந்த தருணத்தில் குருநாதர் சொல்லியிருக்கார், பந்து யார், நமக்கு நம்ம தான் பந்து. உறவினர்களால் நம்ம பந்து அப்படின்னு சொல்லுவோம், கிடையாது, நமக்கு நம்ம தான் பந்து. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் நிறைய தருணங்களான நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன்ப்பா. ஒன்று நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி எனக்கு பொய் பேச தெரியாது, உண்மையாக நடிக்க தெரியாதுப்பா. எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் நடிக்க தெரியாது. அந்த நடிக்க தெரிஞ்சு வெள்ளைக்காக்கா பறக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா நான் இன்னைக்கு வந்து நான் வந்து நல்லவளாக இருந்திருப்பேன். எல்லாருக்கும் நல்லவளாக இருக்க முடியாது. நான் வந்து இந்த வெள்ளைக்காக்கா இல்லை, அது கருப்பு காக்கான்னு சொன்னதுனால நான் நிறையா மான அவமானங்கள் பட்டிருக்கேன். ஒரு பிரச்சனை வரும்போது அதை வந்து எனக்கு வந்து எல்லா தருணத்துலேயும் என் குருநாதர் தான் காப்பாற்றிருக்கார். ஸோ நீங்களும் எந்த பிரச்சனை வந்தாலும் உயிர் இருக்குல்லப்பா, போராடுவோம், கண்டிப்பாக போராடுவோம். கடவுள் வந்து நான் எல்லாருக்குமே ஒரு இதுலேயும் சொல்கிறது தான், எனக்கு வேறு ஒன்றும் சொல்ல தெரியாதுப்பா. ஆனால் நான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். திருப்பி நான் வந்து சுற்றி பிள்ளையார் கோயிலுக்கு வர மாதிரி என் குருநாதரும் என்னோட ஆச்சாரியால் அம்பாலும் தான் ஒரு தருணத்துலேயும் அந்த ஒரு தைரியத்தை கொடுத்து, அந்த சூழ்நிலைகளை வந்து சமாளிக்க கொடுக்குற ஞானத்தை கொடுத்து. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் இதுக்கெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரை கெட்டியாக பிடிச்சிக்கணும்னா பகவானை மட்டும்தான் பிடிச்சிக்கணும். நான் பகவானை மட்டும்தான் பிடிச்சிருக்கேன். பிரச்சனைகள் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி வரும். கண்டிப்பாக பிரச்சனைகள் இல்லாத மனுஷனே கிடையாது லோகத்தில். அதை வந்து நம்ம பொறுமையாகவும் அச்சரசமாக விவேகமாகவும், இந்த பிரச்சனை வரும்போது கோவம் வந்துடும், நிறைய ப்ராப்ளங்கள் க்ரியேட் ஆகும், யாரும் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டா. நம்ம வந்து ஒரு ஃபோன் பண்ணி ஒருத்தர்கிட்ட கேட்டால் கூட ஒரு சொந்த அம்மா அப்பா அண்ணன் தம்பியுமே வந்து 3வது மனுஷா, உங்களுக்குள்ள மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படிங்கிற காதில் எல்லாமே விழும். ஆனாலும் நம்ம வந்து எதுக்கும் கவலைப்படக்கூடாது. அப்போ நான் நினச்சிட்டேன், அதாவது ஐயோ நம்ம தப்பாக போய் அவகிட்ட சொல்லிட்டோமோ, நம்ம ஆதங்கத்தை நான் என்றைக்குமே நான் புலம்ப மாட்டேன். என்னோட கேரக்டர் எப்படின்னா, நான் புலம்பவே மாட்டேன், யார்கிட்டையும் புலம்பவே மாட்டேன். எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, இப்படி என்னை பார்த்தா ப்ராப்ளம் இருக்குதுன்னு யாராலையும் கண்டவும் பிடிக்க முடியாது. நான் வந்து உரிமையாக போய் சொன்ன இடத்துல அந்த மாதிரி அம்மா அண்ணன் தம்பி எல்லாருமே 3வது மனுஷன்ட்டா. சரி, அப்புறம் ஆச்சாரியார் சொன்னது தான், ஆச்சாரியார் சொல்லியிருக்கார், ஒரு காலகட்டம் ஒரு மாதிரி. அப்படி நம்மளே அனுபவமாக நம்ம பக்குவம் ஆயிக்கணும். ஒருத்தர் மேலே வன்மம் இருக்கக்கூடாது அப்படின்னு குருநாதர் சொல்லியிருக்கார். அதனால் நான் யார் மேலேயும் வன்மம் இல்லை, நான் யாரையும் மனசை ஹர்ட் பண்ணணும்னு அதை சொல்லலை. ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா யாரையும் போய் தேடி போகாதீங்கோ. என் அனுபவத்தில் நான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் பொறுமையாக
திங்க் பண்ணுங்க. ஒரு ஃபேமிலி அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப், உங்கள் புள்ள, உங்கள் குழந்தைகள், அந்த மாதிரி தான் நான் சொல்கிறது. உட்காந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கன்சல்ட் பண்ணி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்க. பண்ணினேன்னா கண்டிப்பாக பகவானோட அனுகிரகத்தில் நம்ம எத்தனையோ பிரச்சனையிலிருந்து மீண்டு வரலாம். அது வந்து கண்டிப்பாக சத்தியம். பகவானை நம்பினா நம்ம வந்து என்றைக்குமே வீண் போக மாட்டோம். இதுதான் இந்த பிரச்சனைகள்லேருந்து நான் நிறையா தருணங்களில் மீண்டு வந்திருக்கேன். 2வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, என் வாழ்க்கையில் அனுபவித்த பயங்கள். அப்பா பயம் எனக்கு வந்து நான் ரொம்ப பயந்து சுபாவம். ஆனால் யாருக்குமே பார்த்தா நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. இவளுக்கா பயம் அப்படின்னு எத்தனை பேர் காதில் கேட்டிருக்கேன்னு தெரியுமா நான். ஆனால் சத்தியமாக ரொம்ப பயமாக இருக்கும். நான் கல்யாணம் ஆன புதுசில் வந்து எங்களோட பெரிய ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருந்தோம். அப்போல்லாம் மனுஷாவோடையே நான் வளர்ந்தேன். அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து தனியாக இருந்தோம். ஒரு பக்கத்து நெய்பர்ஹுட்டில் வந்து டைட் ஒருத்தர். ஐயோ அப்போல்லாம் பயமாக இருக்கும் தனியாக இருக்கிறதுக்கே. அப்போ அதை பயந்துட்டு நான் வந்து ஒருத்தராத்துக்கு போவேன். அப்போ அவள் வந்து என்ன இதுக்கெல்லாம் பயப்படுவாளா அப்படின்லாம் கேட்டிருக்கான். அந்த மாதிரி நான் அவமானங்கள்லாம் நிறையா பட்டிருக்கேன். அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருக்கா எனக்கு. இப்போ இவர் எங்கேயாவது ஊருக்கு போயிட்டாருன்னா எனக்கு தனியாக இருக்க ரொம்ப பயம். இதெல்லாம் வந்து கல்யாணம் ஆன புதுசில் சொல்கிறேன். அப்போ வந்து என் ஃப்ரெண்டு சொல்லுவான், நீ தனியாக படுத்துக்கோ, செத்தா போகிற பார்க்கலாம் அப்படின்லாம் கேட்டிருக்கா. அதெல்லாம் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன், ஆச்சாரியாலோட அந்த ஒரு கட் அவுட் மாதிரி இருக்கும், ஆச்சாரியாலோடதும் அம்பாளதும், அதை எடுத்துன்னு வந்து ஹாலில் தான் படுத்துப்பேன். டிவி நல்லா வாழை வச்சுன்னு பக்கத்தில் படுத்துட்டு அப்படி தான் என் குழந்தைய வச்சுன்னு நான் படுத்துட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி பயம் வந்து அப்புறம் என்ன ஏன்னா எங்கள் அம்மா வந்து சிங்கிள் மதர், எல்லாருக்கும் தெரியும். அப்பா வந்து சின்ன வயசுலேயே தவறி போயிட்டா. நான் சின்ன வயசாக இருக்கும்போதே அப்பா தவறி போயிட்டா. ஸோ அம்மா வந்து இருந்தாலும் அம்மாவுக்கு வந்து அப்பா வந்து அம்மாவை ரொம்ப ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக இது பண்ணதுனால அப்பா போனதுக்கப்புறம் அம்மாவுக்கு ரொம்ப பயம். தனியாக போக மாட்டா, தனியாக நான் இருக்க மாட்டா, அப்படி இருந்தா. ஸோ எங்கள் அம்மாவை பார்த்தா ஐயோ நம்ம இப்படி இருந்தால் நாளைக்கு நமக்கு யாரும் பண்ண மாட்டா அப்படிங்கிறதுனால நானே என்னை வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு நிறைய செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிட்டு தான்ப்பா நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன். ஸோ ஒரு பயம் எதுக்குமே பயப்படாதீங்க. எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் நான் வளர்ந்தேன். ஆனால் இன்றைக்கி என்னோடய வாழ்க்கை பாடம் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. மனுஷா எப்படி, உலகம் எப்படி, எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்தது. ஸோ எதுக்குமே பயப்படாதீங்க. எல்லாத்துக்குமே மேலே ஒருத்தர் இருக்கான். அவனை நம்ம வந்து வேண்டினோம்னா எல்லாமே ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். பயம் வந்து எதுக்கும் பயப்படாதீங்க, தைரியமாக இருக்கும். அந்த தைரிய லக்ஷ்மி நம்ம விடவே கூடாது. நான் என் பொண்ணுக்கும் அதான் சொல்லுவேன், தைரியமாக இரு, பயப்படாது. அதனால தான் அந்த தைரியம், அந்த ஹானஸ்ட் இதெல்லாம் இருக்கிறதுனால தான் நம்மளால் வந்து சர்வே பண்ண முடியாது. பயம் 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 எத்தனை உட்காந்தே இருக்க முடியும் பயத்தில் சொல்லுங்கள்? யார் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவா? நம்ம இந்த இந்த தருணத்தை நம்ம கடந்து வந்து தானே ஆகணும். அதனால் பயப்படாதீங்க. எல்லாமே பகவான் தான். என்னை பொறுத்தவரை திருப்பி பகவான் தான் எனக்கு ஆச்சாரியால் அம்பாள் தான். அந்த பயத்தை போக்கி இன்றைக்கி நான் வந்து இவ்வளோ தூரம் இருக்கிறதுக்கு காரணமும் என் குருநாதர் தான். இன்னொன்று என்ன தெரியுமா, சொல்ல மறந்துட்டேன். பயத்துக்கு ஒரு 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 ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைப்பா. நான் வந்து அந்த சூழ்நிலையை எதிர்பார்க்கல. எனக்கு நிஜமாவே எனக்கு அந்த மாதிரி சூழ்நிலைலாம் வரும்னு நான் எதிரே பார்க்கல. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பீக்குக்கு அங்கே அப்போ மேபி அதுதான் சொல்கிறேன். நான் என்னோடய லைஃப்லேயே வந்து எனக்கு வந்து ஒன்றே ஒன்று தான், உலகத்தை படித்தேன்னா என்னன்னு தெரியாது. என் குருநாதரை மட்டும்தான் நான் படிச்சுட்டு இருக்கேன். அதாவது படிச்சுட்டு இருக்கேன்னா என்ன, ஆச்சாரியால் அம்பாள் சுவாமி பூஜை, இது மட்டும்தான் எனக்கு. என்னோட வெளியில் அந்த லௌகீக விஷயத்துலலாம் நான் வந்து கோட்டை விட்டேன். ஒரு ஒரு தூக்கு மேடைக்கு போகிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு துக்கம். அது எனக்கு துக்கம், அது மற்றவாளுக்கு எப்படின்னு தெரியாது. எனக்கு அந்த இடத்துல துக்கமாக வந்தப்போ அந்த தைரிய லக்ஷ்மி இருந்தால் பார்த்தீங்களா, ஓகே பார்த்துக்கலாம் அவ்வளோதானே, குறிப்பிட்ட இதை கேட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த தருணத்தில் சமயத்தில் தெய்வம் மனுஷ ரூபேனான்னு சொல்லுவாள்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணி நான் வந்து அந்த தருணத்துலேருந்து மீண்டு வந்தேன். எதுக்கு சொல்ல வரேன், ரொம்ப கஷ்டம்ப்பா. அந்த துக்கம்லாம் வந்து யாருக்குமே, என்னை பொறுத்தவரைக்கும் யாருக்குமே துக்கம் வரக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் உண்மையாக நினைப்பேன். நான் பட்ட கஷ்டம் யாரும் படக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைப்பேன். அதனால் தைரியமாக இருங்கோ, உயிர் இருக்குது, போராடுவோம். யார் என்ன சொன்னாலும் இப்போ நம்ம
நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட போய் நம்ம வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல, ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னு நம்ம பகிர்ந்துக்கிறோம்ல, அப்போ அவள் என்ன தெரியுமா சொல்லுவா, நம்ம வந்து பணம் காசோ எதுவுமே நம்ம யாரையும் கேட்க வேண்டாம், ஒரு ஆறுதலான அன்பான வார்த்தை, அந்த அன்பான வார்த்தை கூட கொடுக்க மாட்டான். அதெல்லாம் நான் கடந்து வந்திருக்கேன். ஏன் நீ வந்து அதை எதிர்பார்த்துருக்க, நீ இப்படி இருந்திருக்க, நீ இப்படி பண்ணியிருக்கலாமே, நீ அப்படி பண்ணியிருக்கலாமே, இது உனக்கு தோணலையா? தோணாதனால தானே நம்ம அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். நம்ம எல்லாமே நமக்கு அந்த அறிவு இல்லை, அந்த சூழ்நிலைகள். என் குருநாதர் எனக்கு எவ்வளோ சொல்லியிருக்கார். ஒருத்தருக்கு இப்போ வந்து நமக்கு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பா, அதே இன்னொருத்தர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டா சமயத்தில். அப்போ நம்ம என்ன நினச்சிப்போம், அவன் மேலே கோவம் வந்துடும். சரி நம்ம பண்ணோமே வான்னு. அப்போ என் குருநாதர் என்ன சொல்லியிருக்காரு, அப்படி நீங்கள் யோசிக்காதீங்க. நீங்கள் ஒரு தருணத்தில் பண்ணியிருக்கேல்ல, அவள் தருணத்தில் பண்ண முடியல அப்படி நினச்சிக்கோங்க. அதனால் ஒரு தருணத்தில் ஒருத்தரும் ஹெல்ப் பண்ணியிருப்பா. அதை நம்ம, அதாவது இதில் என்ன தெரியறதுன்னா, நல்லதை மட்டும் எடுத்துக்கோங்க ஒருத்தர்கிட்ட இருந்து. எப்படி அன்னப்பக்ஷி வந்து பாலும் தண்ணி கலந்து வச்சா பாலை மட்டும் எடுத்துக்கணும், பாலை மட்டும்தான் எடுத்துக்கும், தண்ணியை விட்டுடும். அந்த மாதிரி உலகத்தில் எல்லாருக்கும் ப்ளஸ் மைனஸ் இருக்கத்தான் இருக்கும். அந்த ப்ளஸ்ஸை மட்டும் எடுத்துருங்க. அதனால தான் நான் எதையுமே நினைக்க மாட்டேன், யாரையுமே நினைக்க மாட்டேன். குருநாதர் அந்த பகவானை நினச்சா தான் நம்ம லைஃப் ஃபர்தராக ஸ்மூத்தாக நன்னா போகும், ஒரு பயம் இல்லாமல் போகும். இது கடவுள் பக்தி இருந்ததுன்னா பயம் இருக்காது. அதனால் நீங்களும் அதே மாதிரி எல்லாரும் மேக்ஸிமம் பயம் இல்லாமல் தைரியமாக இருக்கும். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காருன்னா, கவலை. அப்பா கவலை வந்து ரொம்ப, அதாவது குருநாதர் சொல்லியிருக்கார், கவலைக்கும் வருத்தத்துக்கும், அதாவது இது வந்து எல்லாமே லிங்க் தான்ப்பா. இந்த பிரச்சனை, பயம், கவலை இது எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒரு லிங்க்கு தான். இப்போது நம்ம வந்து கவலைப்பட்டுட்டே இருக்கக்கூடாது. இப்போ ஒரு ப்ராப்ளம், இப்போ எனக்கு வந்துருத்தோ, எனக்கு நிறையா ப்ராப்ளம் வந்தது, ஓகே, நான் அதை நினச்சி கவலைப்பட்டுட்டே இருக்க முடியுமா? கவலைக்கும் வருத்தத்துக்கும் என்ன வித்தியாசம் சொல்லியிருக்குன்னா, கவலை வந்து நினச்சிட்டே இருக்கிறது கவலை. வருத்தம் வந்து இப்போ நினச்சிப்போம், ஐயோ இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு ஒரு வருத்தம், இது வருத்தம் இல்லையா? கவலை, ஐயோ இப்படி நடந்துடுத்தேன்னு நினச்சிட்டே இருக்கிறது கவலை. ஸோ இந்த நினச்சிட்டே இருக்கிறது கவலை. இப்போ அடுத்த கொஸ்டினும் அவர் கேட்டுட்டார், என்ன அப்படின்னா, இப்படி கவலைப்பட்டுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெஸ் வந்துடும். அவர் கடைசி கேள்வி அதுதான் சொன்னார். அதனால் கவலை, அது இது இந்த நாலுமே வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்றுப்பா. பிரச்சனை, பயம். பிரச்சனை இருக்கும்போது பயம் இல்லாமல் தைரியமாக ஃபேஸ் பண்ணோம். அடுத்தது கவலை சொன்னார். நீங்கள் கவலைப்பட்டுட்டே இருந்தால் ஸ்ட்ரெஸ் ஆகிடும். நான் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, எங்கள் ஆத்துக்காருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்ததுன்னா வாயில் புண்ணு வந்துடும். இப்போ எனக்கே எடுத்துக்கோங்களேன், நான் ரொம்ப எதையாவது யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆனால் நெஞ்சு வலி வந்துடும். அப்புறம் என்னையே நான் ஆஸ்வாசப்படுத்தினேன்னா அப்புறம் அது நெஞ்சு வலின்னா பயந்துடாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே வலிக்கும் ஒரு மாதிரி, நம்ம அந்த மைண்ட் சைக்காலஜியில். ஸோ டாக்டர்ஸே என்ன சொல்கிறார், கவலைப்படாதீங்கோ. அதுக்கு தான் நான் சொல்லுவேன், எதை வந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் வச்சுக்கோங்க. அந்த தைரியம் நான் திருப்பி என்னோடய நிறைய பதிவில் சொல்லியிருப்பேன். அந்த தைரியம் எப்படி வரும்? பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம நியாயமாக, நம்ம தர்மமாக, நம்மளோட பாதை கரெக்டான பாதையில் போனால் நமக்கு பயம் இருக்காது. பட் நம்ம அனுபவிக்கணும், பகவான் கூட இருப்பார். நம்மளோட கர்மாவை அனுபவிச்சு தான் ஆகணும். அதில் வந்து எந்தவித ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி இல்லையா, அவர் அனுபவிச்சுன்னு தானே இருந்தார். அது மாதிரி கவலை வந்து படவே கூடாது. ஒரு மனுஷன் கவலைப்பட்டானா அவனோட பாடி கொலாப்ஸ் ஆகிடும், ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிடும். இதான் ஒன்றுக்குள்ளே பாடி கவலைப்பட்டானா ஸ்ட்ரெஸ் வந்துடும். ஸ்ட்ரெஸ் வந்ததுன்னா டென்ஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி உடம்பு வியாதி வந்துடும். நடக்கிறது நாராயண் செயல், பகவானை பிரார்த்திலே இருப்போம். ஸோ இது வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எதையுமே எல்லாமே லைஃப்பை ஜாலியாக எடுத்துக்கோங்க, எதையுமே மண்டைக்கு எடுத்துக்காதீங்க. அவனுக்கு ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வருது நம்மளாம், அவாவா ஃபேமிலி அவாவா தான் பண்ண முடியும். இதெல்லாம் நான் அனுபவபூர்வமாக வாழ்க்கையில் நிறைய அடிபட்டு கீழே விழுந்து ஒன்றும் இல்லை. இப்போ இதில் பிக் பாஸில் அந்த சௌந்தர்யா சவுண்டுக்கு குரலுக்கு சொன்னால அதே மாதிரி என்னை எத்தனை பேர் கிண்டல் பண்ணிக்கா தெரியுமா, கத்தி பேசுகிறேன்னு. நான் சொல்லுவேன், கத்தி பேசுறது இது என்னோட நேச்சர். இப்போ நம்ம ஜாலியாக பேசுகிறோமா, இப்போ நம்ம பேசும்போது நம்மளோட வால்யூம் ஜாஸ்தி ஆகிடும், உடனே கத்தாத
அப்படின்பா. அப்போ எவ்வளோ எனக்கு வருத்தமாக இருக்கும் தெரியுமா? ஒரு மனுஷனை டீக்ரேட் பண்ணுறதுக்கு தான் 10,000 பேர் இருப்பாப்பா. நல்லது சொல்கிறதுக்கு, ஒரு அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு, ஒரு மாரல் சப்போர்ட்டாக ஒரு தோல் கொடுக்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டா. ரொம்ப ரேர். எனக்கு அப்படி அமைஞ்சது இல்லை. எல்லாருக்கும் இப்போ உங்களுக்குலாம் அமைஞ்சதுன்னா யூ ஆர் ஆல் பிளெஸ்ட். எனக்கு ஒன்று பிளெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் குருநாதர் தோல் கொடுத்துருக்கார், என்னோடய சாரதே தோல் கொடுத்துருக்கா. எனக்கு வேறு யாரும் தோல் கொடுக்கல. என் லைஃபே டோட்டலாக நிறையா, அதாவது வாசுதேவ கிருஷ்ணன் மகாபாரத்தில் சொன்ன மாதிரி, எவன் ஒருவன் மான அவமானங்களை தாண்டி அவன் லைஃப்பை லீட் பண்ணுறானோ அவன் தான் உண்மையான மனுஷன். அது மாதிரி நான் எத்தனையோ மான அவமானங்கள் இப்படி அப்படின்னு இல்லை, அதெல்லாம் நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன் டிப்ரெஷனில் போயிடுவோம். அடுத்த டிப்ரெஷன் வந்துடும். ஐயோ அப்படி சொல்லிட்டாள், ஒன்று தான்ப்பா சொல்லிட்டாளா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளோட கர்மா யாருக்கிட்ட திட்டு வாங்கணுமோ அவகிட்ட நம்ம கர்மா நம்ம வாங்கிக்க இருக்கணும். ஆனால் இந்த கலியுகத்தில் எதனாலையும் நம்ம போராடி ஜெயிக்க முடியாது. நம்ம பகவானை பிடிச்சிருந்தாதான் நம்ம லைஃப் நன்னா இருக்கும். இது உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச என் அனுபவத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். என்னமோ எங்கள் ஆத்துக்கார விளையாட்டாக கேட்டால் அதை ஜாலியாக நான் ஷேர் பண்ணிட்டேன். பட் உண்மையாகவே நான் குருநாதர் கிருப்பையில் குருநாதர் குழந்தையாக தான் நான் இருக்கேன். என்னோட சாரதையோட குழந்தையாக தான் நான் இருக்கேன். சதா சர்வகாலமும் பகவான் மட்டும்தான் எனக்கு சிந்தனை நிந்தனை எல்லாமே. அதாவது நம்ம இப்போ இந்த கவலை, ஸ்ட்ரெஸ், பிரச்சனை, ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று லிங்க் இல்லையா? அதாவது நான் ஒன்று தான்ப்பா சொல்கிறேன் எல்லாருக்கும். அதாவது உங்ககிட்ட இருக்கிற சைத்தன்யம் தான் எங்ககிட்டையும் இருக்குது, என்கிட்டையும் இருக்குது. குருநாதர் சொல்லியிருக்கார். அது மாதிரி உங்ககிட்ட இருக்கிற சைத்தியம் தான் எங்கிட்டே இருக்குது. அதனால் யாரையும் பட்டுன்னு பேசாதீங்க. ஒருத்தர் நம்ம பாட்டு நம்ம வேலையை பண்ணிட்டு போய் நம்மளோட நித்திய கர்மாவை பண்ணாவே நம்ம லைஃப் ஸ்மூத்தாக நல்லா இருக்கும். நம்மளோட கர்மா உடனே எத்தனையோ பேர் கடவுளை கும்பிட்றேன், எனக்கு கடவுள் இந்த எனக்கு இப்படி பண்ணிட்டார் அப்படி பண்ணார் கடவுளை தான். நான் இன்னி வரையும் எவ்வளவோ பிரச்சனைகள் பார்த்துருக்கேன், எவ்வளவோ கடந்து வந்திருக்கேன். ஒரு நாள் கூட நான் கடவுளை குறை சொன்னதே கிடையாது. நான் சொல்லேன்னு நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு நான் அப்படி சொல்லலை. கடவுளை சொல்லி பிரயோஜனம் இல்லை. கடவுளுக்கு நீங்களும் ஒன்று தான், நானும் ஒன்று தான். அதாவது இப்போ குருநாதன் மாதிரி உங்ககிட்ட இருக்கிற சைத்தன்யம் தான் எங்கிட்டையும் இருக்குது. ஒரு ப்ராப்ளம் வரும்போது, ஒரு பிரச்சனைகள் வரும்போது, ஒரு கவலைகள், இது எல்லாமே ஒன்றுக்குள்ளே வரும்போது இப்போ நான் போக மாட்டேன். நான் கடந்து வந்த பாதை எனக்கு இப்போ வாழ்க்கை கற்றுக் கொடுத்தது. நான் யார்கிட்டையும் போக மாட்டேன். போகக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அவமானப்பட்டு தான் ஆகணும். அது காலத்தின் கட்டாயம். ஓகே. ஆனாலும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டேன்னா, ஒருத்தர் நம்மக்கிட்ட ஒரு பிரச்சனைகளோ இல்லை கவலைகளோ சொல்லும்போது ஃபஸ்ட்டு காது கொடுத்து கேளுங்க. அந்த அவள் என்ன கஷ்டப்பட்டிருக்கா அப்படின்னு கேளுங்க. உங்களால் முடியலையா ஆறுதலாக சொல்லுங்க, என்னால் முடியாதுப்பா அப்படின்னு. ஒரு மாதிரி அரகண்டாக வெடுக்குன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு தான் பாவம். நீங்கள் கர்மாவை சேர்த்திக்கிறேன். யாரெல்லாம் அந்த மாதிரி மனசார நினச்சாவே பாவம்னு சொல்கிறது சாஸ்திரமும் பெரியவாலாம் சொல்லின்னு இருக்கா. நான் ஒன்று தான் சொல்கிறேன், உங்களால். ஏன்னா எல்லாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. தட் இஸ் ட்ரூ. நான் இல்லைன்னு சொல்லலை. எப்படி அது நமக்கு தெரியும்? நம்ம வாழ்க்கை கற்றுக் கொடுத்த பாடம் தானே எல்லாமே. இப்போ என்கிட்ட ஒருத்தர் வந்தானா, சாரிம்மா என்னால் முடியாது, ரொம்ப வருத்தமாக இருக்குது, நீ கவலைப்படாமல் இரு. கவலைப்படாத, பகவான் நீ கும்பிட்ற சுவாமி உன்னை காப்பாற்றுன்னு சொல்லுங்க. அது எவ்வளோ பலம் தெரியுமா? அந்த ஒரு கஷ்டப்படுறவாளுக்கு, அந்த ஒரு வேதனையோ அந்த ஒரு பிரச்சனைகளோ இருக்கிறவாளுக்கு. தயவு செய்து சொல்கிறேன், இந்த வீடியோ மூலயமா நான் தயவு செய்து சொல்கிறேன், யாரையும் மனசு நோக்கடிச்சு பேசாதீங்க. உங்களுக்கு அந்த இடத்துல பேச பிடிக்கலையா, அவளோடது பிடிக்கலையா, ஒன்றா சைலண்ட்டாக இருக்கும், இல்லை அந்த இடத்த விட்டு போயிடுவோம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுவோம். எப்படி அவாய்ட் பரவாயில்ல, அதுக்கு அவளுக்கு பிடிவாதம் அகங்காரம்னு அப்படின்னு அந்த பேர் வர்றதுனால தப்பு கிடையாது. பட் நம்ம வார்த்தையால் நம்ம அடுத்துவால் மனசு நோகடிக்காமல், இதெல்லாம் தான் நான் கற்றுண்ட பாடம். நான் இன்றைக்கும் நான் யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற தாட் நிறையா இருக்குது. அடுத்துவால் ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு திங்க் பண்ணுறவா அவள் நிறையா ஹர்ட் ஆகிருக்கா. உண்மையாக நான் நிறைய தருணங்கள் ஹர்ட் ஆகிருக்கேன். ஆனால் அதெல்லாம் ஓகே, நம்ம பகவான் என் குருநாதர் இருக்கார் அப்படின்னு தான் நான் போயின்னு இருக்கேன். இதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் நான் என்னோடய லைஃப்பில் இவ்வளோ நாள் நான் கடந்து வந்தேன். இது மாதிரி தான் நான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இன்றைக்கும் நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். அந்த இதில் என் குருநாதர் கிருப்பையிலையும் எனக்கு நீங்கள் எத்தனை வீடியோ பார்த்தாலும்
என் மூச்சு இருக்கிறவர்களும் ஆச்சாரியா லம்பாவை தவிர எனக்கு ஒன்றுமே தெரியாதுப்பா. நிஜமா இதுதான் சத்தியம். ஆனால் அந்த குருநாதர் குரு வந்து ஞானத்தை கொடுப்பான்னு சொல்லுவா இல்லையா, சமயத்தில் ஞானத்தை கொடுத்து என்னை காப்பாற்றி நம்ம சொல்லுவா இல்லை, நம்ம இந்த பர்சன் வேண்டான்னு நினைப்போம், இவன் வேணாம், இவன்கிட்ட போவே கூடாது அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஒரு சில காலகட்டத்தில் அவன் தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவான். ஒருத்தர் வேணும்னு நினச்சிருப்போம், அவள் நம்மளை தூக்கி போட்டுட்டு போவாள். ஸோ தட் டைம், அந்த டைம் மட்டும், இந்த நேரம் மட்டும் நன்னா இருந்ததுன்னா ராஜா பிச்சைக்காரன் ஆகலாம், பிச்சைக்காரன் ராஜாவாகலாம். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு வசனம் சொல்லுவா இல்லை, அந்த மாதிரி. அதனால் நம்ம வந்து யாரையும் மனசு நோகடிக்காமல் அவாவா லைஃப்பை அவாவா ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி அவாவா பகவான் கொடுத்த ஃபேமிலியை சந்தோஷமாக லீட் பண்ணிட்டு நம்ம ஜாலியாக இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா, நம்ம சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு இதோட உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வியோ, உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை உங்களுக்கு ஏதாவது புதுசாக ஏதாவது வீடியோ போடணுன்னாலும் சொல்லுவோம். நான் வந்து உங்களுக்கோசரம் அதை வந்து நான் பண்ணுறேன். போஜனம் சேனலில் லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுவோம், லைக் பண்ணுவோம். தேங்க்யூ.